இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம கேஎஸ்&கோ ராமபுரம் தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி பிரைஸ்ல வேற சென்னையில வேற எங்கேயுமே கிடைக்காது. 3 சீட்டர் சோஃபால ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா பக்கா ஒரிஜினல் மரம். ஓகே, காட்டு மரம். மேட்ரஸ் ஃபுல் ஃபார்ம் ரெண்டு தலகாணியோட சேர்த்து உங்களுக்கு வந்து வெறும் 12,000 தான். நல்லா கேட்டுங்க, இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃபுல் மரத்துல தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க தேக்கு மரம் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுனாக்கா உங்களுக்கு பணமும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கு. 10,000 ஒரு பொருள் கொடுக்குறேன், அதே சேம் பொருள் ஒருத்தர் 9,500 தராரு அப்படின்னாக்கா அந்த பொருள் நீங்க சும்மா எடுத்து போங்க தான் சொல்லுவேன். யாரோ குறைச்சிக்கணும்னு கேட்கறாங்க, அந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். ரேட்டு இந்த மாதிரி லோக்கல் குஷன் போட்டு 11,500 ரூபாய்க்கு 5 சீட்டர். நீங்க வந்து பாருங்க, பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்ல குவாலிட்டியா இருந்தா செக் பண்ணிட்டு நல்ல ஒரு ரேட்டுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாக்கா எடுங்க. சூப்பர். அதாவது ஸ்டார்டிங்ல கிலோ வந்து 200 ரூபாய். இந்த மாடல் தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் பிரைஸ் 200 ரூபாய், ஹையஸ்ட் பிரைஸ் வந்து 285 ரூபாய். சரிங்களா? நீங்க வந்து பிளேட் வச்சு கிழிச்சிட்டு உள்ள இருக்கிறத வந்து ஃபோமா இல்ல இபி சீட் இருக்கா எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா விதமான ஃபினான்சிங் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த 5 சீட்டர் 3 சீட்டர் சோஃபா வாங்குறீங்கன்னா இப்போ வந்து 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே பாதி ரேட்ல வந்து அவங்க எடுத்துப்பாங்க. சோஃபா மட்டும் கிடையாது கைஸ், கட் ஐட்டம் நீங்க வுட் ஐட்டம் நீங்க என்ன எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5-10 வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தா பாதி ரேட்ல வந்து எடுத்துப்பாங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மன்றுட்டி சேனல்ந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கேஎஸ்&கோ ராமபுரம் தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இங்கே வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு உண்டான ஸ்பெஷல் இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து தி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரைஸில் வேறு சென்னையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. 3 சீட்டர் சோஃபாவில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. கட்டில் ப்ளஸ் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபர்னிச்சர் சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன மாதிரி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வீடியோவில் போய் எடுத்துக்கலாம். இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டாக சொல்லணும்னா ராமபுரத்துலேருந்து இந்த ஷாப் எக்ஸாக்டாக கிட்டே இருக்குது. ராமபுரம் அரச மரம் சொன்னாலுமே எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேருந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே கேஎஸ்&கோன்னு சொல்லுவாங்க. கேஎஸ்&கோ இன்னொரு கடை வந்து, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுத்துருப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம்ல, ஒரு 10க்கு 10 கடையிலேருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கடை ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் கேட்டாலுமே இந்த கடையில் வந்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடோன்னு, இன்னொரு ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா குடோன்னு, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஷாப் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷாப் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது வந்து குடோன்னு, அது வந்து ஷோரூமு, அது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஷோரூம்னே சொல்லலாம். ஸோ அங்கே நீங்கள் போய் கேட்டாலுமே வந்துட்டு நம்மளுக்கு குடோனுக்கோ எனக்கு நிறைய கலெக்ஷன் பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா குடோனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு வந்து பீரோஸ் நிறையா பார்க்கணுன்னா இது நம்மளுக்கு எதிரிலே இருக்குது. ஸோ அங்கேயுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில், அதுவும் குவாலிட்டியோட வாங்கணும்னா மறக்காமல் இங்கே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஜாஜ் ஃபினான்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் ஆசைப்பட்டாலுமே இங்கே வாங்கலாம். ஸோ வீடியோ வந்து தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஹாய்ண்ணா, எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நாள் கழிச்சு நம்ம கடையில் வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஸோ தெரியாத சப்ஸ்கிரைபருக்கு உங்களோட நேமு, கடை நேமு, நம்ம கடை எங்கே லொக்கேட் இருக்குது, நம்ம கடையில் என்னென்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுறோம் டீட்டெயில். நம்ம கடை வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராமாபுரம் அரச மரத்தில் நேராக வந்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு கடை இருக்கும், கேஎஸ்&கோன்னு. ஓகே, அங்கேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் கேஎஸ்&கோ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்கனாக்கா நம்ம வந்து போடும்போது பெரிய காட்டுறோம், அதான் சொல்றாங்க வீடியோல பெருசா தெரியுது, ஆனா நேர்ல போய் பார்த்தா சின்னதா இருக்கும்னா தப்பா நினைச்சு பக்கத்துல போய் விசாரிச்சு கேக்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதுவும் கேஎஸ்&கோ தான் சொல்லி வியாபாரம் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துங்க. கேஎஸ்&கோன்னு போட்டிருக்க கடையில நீங்க கேட்டீங்கன்னாக்கா அவங்க கொண்டாந்து உள்ள கொண்டாந்து விட்டுருவாங்க. இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி சப்போஸ் உங்களாட்டி அங்க ஆள் இல்லை அப்படின்னாக்கா நீங்க வாட்ஸ்அப்ல கீழே வந்து நம்பர் இருக்கும், 2 நம்பர். அந்த 2 நம்பருக்கும் நீங்க ஃபோன் பண்ணுங்க. நீங்க எடுக்க முடியல அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாய்னு மட்டும் மெசேஜ் போட்டுனாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் எல்லாமே A to Z வந்துடும். அதனால நீ ரொம்ப சிரமப்பட தேவையில்ல. மற்ற கடைகளில் போய் நீ போய் விசாரிக்க தப்பு கிடையாது. ஆனால் மற்ற கடைகளுக்கு போய் கேஎஸ்&கோ இதுவான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுதான் சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அங்கே வாங்குற பொருட்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அதனால வர விளைவுகள் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா அதனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு. உங்க வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டுங்கிறது சொல்றேன். எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பாருங்க வாங்க. இப்போ வந்து எப்படின்னாக்கா, இப்போ நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கட்டில் இருக்குது சார். ஃபுல் வுட்டு. அதாவது எப்படின்னாக்கா இதை பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சில பேர் வந்து காட்டினோடனே இதுதான் சொல்லி கேட்குறாங்க. அதனால தவறாக எடுத்துக்காதீங்க. இது வந்து இந்த கட்டில் கிடையாது, சரியா? இதே மாதிரி இருக்கும் அந்த கட்டில். நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா அது டிஸ்பிளே போட முடியாதனால. அது வந்து
நம்ம டிஸ்பிளே போட்ட உடனே ஒரு வாரத்துக்கு 150 கட்டில் விற்கிது. ஓகே. அப்படிங்கும்போது அது எங்களால் நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ண முடியல. ஓகே ஓகே. அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது நம்ம டிஸ்பிளே போட்ட உடனே மறுபடியும் கழட்டிடுற மாதிரி ஆகுது. இப்போ வந்து நான் மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு, அது கொஞ்சம் பீஸ் இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இதே மாதிரி தான் இருக்கும். நடுவில் பிளேவுட்லாம் வராது. அதாவது நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரி 10,000 தரேன் 12,000 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து பிளேவுட் தான் இருக்கும். அது சீமக்கருவில் மட்டும் தான் அது மாதிரி பண்ண முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பக்கா ஒரிஜினல் மரம். ஓகே. காட்டு மரம் தான். அதுக்காக நான் வந்து நிலம்பூர் தேக்கு அந்த தேக்கு இந்த தோக்குன்னு போய் சொல்லிருக்குல்ல. காட்டு மரத்தில் மேட்ரஸ் ஃபுல் ஃபோம். சரிங்களா? அதே மாதிரி மேட்ரஸ் இல்லை, மேட்ரஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். மேட்ரஸோட 2 தலகாணியோட சேர்த்து உங்களுக்கு வந்து வெறும் 12,000 தான். நல்லா கேட்டுங்க. இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃபுல் மரத்தில் தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றீங்கன்னாக்கா, எந்த ஒரு பொருள் அதாவது எப்படின்னாக்கா நம்மள்கிட்ட வாங்குற பொருள் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட ஒரு 200 500 ஒருத்தவங்க கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணனாக்கா நான் வந்து அந்த பொருளே சும்மா கொடுப்பேன். நான் வந்து இது எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா சில பேருக்கு வந்து வீடியோக்கள் வந்து நிறைய பார்க்கறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. சரிங்களா? இப்போ அது வந்து இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாகனி. ஓகே. இதிலே வந்து அக்கீஷியான்னு சொல்லி மரத்தில் இருக்குது. இந்த மரம் எடுத்தீங்கன்னாக்கா அக்கீஷியா. சரிங்களா? அதிலே வந்து தேக்கு மரம் கேரளா தேக்குன்னு சொல்லியிருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரம். இதுக்கெல்லாம் வந்து வாரண்டி கேரண்டி இதெல்லாம் வந்து லைஃப் லாங் வாரண்டிலாம் வர நிறைய ஐட்டத்துக்கு இருக்குது. இதில் எப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஃபியூச்சரில் என்னன்னாக்கா 1 வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 1 வருஷத்துக்கு நீங்கள் தேக்கு மரம் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுனாக்கா உங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு பொருள் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. அதே மாதிரி மேட்ரஸ் எடுத்துங்களா, மேட்ரஸ்லாம் நம்மள்ட்ட வாங்கினாக்கா வாங்கி உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுப்போம். வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடம்பு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினாக்கா மேட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு வேறு மேட்ரஸ் நீங்கள் மாற்றி பீஸ் அப்படி. ஆமாம், நிறைய நீங்கள் அதை மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதாவது சொல்லணுனாக்கா சொல்லிகிட்டே போகலாம். புரியுங்களா? சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது வீடியோக்கள் நிறைய பார்த்து ஏமாறுறாங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த ஊஞ்சலாம் நான் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னாக்கா 2,500 நான் போட்டேன். ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ இதே ஊஞ்சல 1,800. இப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த ஊஞ்சல் அந்த 1,800 ஊஞ்சல வச்சிருக்கா 2,500 2,200 விற்கிறாங்க. ஏன்னா அந்த ஊஞ்சல் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதெல்லாம் நாங்கள் நிறுத்திட்டோம். அதெல்லாம் கம்ப்ளைண்ட் வர்றது சமாளிக்க முடியாம நிறைய அதாவது எப்படின்னாக்கா ஒரு பொருள் ப்ராடக்ட் நம்ம வந்து போறோம்னாக்கா ரேட் ரொம்ப கம்மியா போக குவாலிட்டி குறையும். அது வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்கா, என் பொருள் இப்போ நான் வந்து ஒரு 10,000 ஒரு பொருள் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அதே சேம் பொருள் ஒருத்தர் 9,500 தராரு அப்படின்னாக்கா அந்த பொருள் நீங்கள் சும்மா எடுத்துட்டு போங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அது நிறைய கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி அந்த பொருள் நீங்கள் எடுத்துட்டு போனாக்கா ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல நிறைய கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடும். அதனால தான் நம்ம பேர் நிறைய கொடுத்தா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்டோம். நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும். மேனுஃபேக்சரிங் நாங்கள் தான் பண்ணுறோம். எங்கேயுமே மேனுஃபேக்சரிங் இவ்வளோலாம் பண்ண முடியாது. இவ்வளோ பொருள் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 100 சோபா நாங்கள் விற்கிறோம், 100 கட்டில் விற்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு வந்து இப்படி நிறைய போகிறனால எங்களெல்லாம் அவ்வளோ மேனுஃபேக்சரிங்லாம் பண்ண முடியாது. வாங்கிட்டு ஒரு கணிசமான லாபம், ஒரு பீஸுக்கு 500 1000 லாபம் வச்சு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் பார்த்துங்களா, மக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 5,000 குறைச்சி கொடுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? நீங்கள் 1 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணாலும் சரி, 5 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணாலும் சரி, 1000 ரூபா கூட குறைச்சி தர மாட்டேன். இது நம்மள்ட்ட வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அதாவது இந்த பொருள் 1000 ரூபாய்க்கு 9,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க, அந்த பொருள் சும்மா எடுத்துட்டு போங்க. அதை தான் நான் செய்வேன். தவிர என்கிட்ட வந்து நீங்கள் தயவு செய்து பார்கிங் பண்ணாதீங்க, கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க, வெளியூர்காரங்க யார் ஃபோன் பண்ணாலுமே அது எப்படின்னாக்கா என்னாட்டி அனுப்ப முடியாது. ஏன்னா எனக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு பண்ணாலே போதும். என்னடா எங்கள் வெளியூர்காரன் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்கன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். நீங்கள் வேணும்னாக்கா உங்கள் ஆள் சென்னையில் இருந்தால் நீங்கள் வர சொல்லுங்கள். இருந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ பார்த்து ஏற்றி நல்லா நீட்டாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். அது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு நான் அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன், நீங்கள் எனக்கு ஏற்றி விட்ருங்க, உங்கள் நம்பிக்கை அவங்கள நம்பர் அப்படிலாம் சொல்லாதீங்க. தயவுசெய்து நாங்கள் பண்ண முடியாது. எங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அதாவது எங்கள்கிட்ட மெட்டீரியலும் கிடையாது. செட்டு உங்களுக்கு வந்து இதான் நம்மளுக்கு எப்பயுமே அதாவது இதை வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். இப்போலேருந்து தான் நம்மளோட இதே கிளிக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 5 சீட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் போட்டது 15,000 போட்டோம். அதுக்கப்புறம் 13,000 போட்டோம். அப்புறம் 12,500 போட்டோம். இன்னைக்கு ரேட்டு இந்த மாதிரி லோக்கல் குஷன் போட்டு உங்களுக்கு 11,500 ரூபாய்க்கு 5 சீட்டு. ஓகே, சரிங்களா? 5 சீட்டு 11,500 கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்லா இதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுக்குமே வாரண்டி கேரண்டி கிடையாது. இப்பவும் சொல்றேன், நல்லா வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துங்க. வாரண்டி கேரண்டி இதுக்கு எதுவுமே கிடையாது. 11,500 ரூபா. இதுல நீங்க 3 சீட் எடுத்தீங்கன்னாக்கா 6,500 ரூபா. இதை விட ஒரு 500 ரூபா கம்மியா நீங்க வாங்கி காட்டி நீங்க பொருளை சும்மா எடுத்துட்டு போங்க நான் சொல்லுவேன். சும்மா வந்து தேவையில்லை பிரைஸ்க்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. அது கிடைக்காதனால தான் அவ்வளவு தைரியமா நான் சொல்றது. ஓகே, 7,500 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த மாதிரி வாட்டர் கம்மிட்ட இருக்கு. நீங்க என்ன கலர் என்ன டிசைன் கேட்டாலும் கொடுப்போம். சரிங்களா? அதனால நீங்க வந்து
என்னாட்டி கொடுக்க முடியாது, என்னை விட ஒருத்தன் 100 ரூபா கம்மியா கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு தைரியமா நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்ல கூட்டுறோம். நான் வீடியோ எல்லாம் சொல்லிட்டுலாம் சும்மா இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு நிச்சயமா இந்த பிரைஸை கேட்டு கடைக்கு வருவாங்க. ஆமா வருவாங்க. அதுக்குன்னு ஒரு சில குரூப் இருக்கு. அதாவது எப்படின்னாக்கா நம்மள்ட்ட போட்டு நம்ம வந்து இது வாங்கணுன்ற ஒரு ஐடியாலாம் வருவாங்க. அதெல்லாம் முடியாது. அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்ற ஒரே காரணம், என்னை விட 100 ரூபா கம்மியாக கொடுத்தா நான் வந்து பொருளை சும்மா தரேன்னு சொல்ற காரணம் அதுதான். அந்த சைடு வாங்க, அந்த குடோனில் போய் அதையும் காட்டுறவங்களுக்கு வாங்க. இப்போ நம்ம அந்த கட்லுக்கு மேட்ரஸ் தரணும் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மேட்ரஸ் தான். மேட்ரஸ் வந்து ஃபுல் ஃபேம். நீங்கள் எப்படி வேணாலும் மடக்கினாலும் அது மடங்கும். ரப்பர் மாதிரி தான் இந்த மேட்ரஸ் ஃபுல்லாகவே ஃபோம் தான். அதாவது சில பேர் வந்து உள்ள ஈபி வைப்பாங்க, அது வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் காசு கொடுங்க, காசு கொடுத்துட்டு நீங்கள் பிளேட் வச்சு கிழிச்சு பாருங்கள், உள்ளே எது இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த மெத்தை ஃப்ரீயாக தரேன், இந்த கட்லும் சேர்த்து ஃப்ரீயாக தரேன் உங்களுக்கு. சூப்பர். சரிங்களா? இது ஒன்று. இந்த பாருங்க, இது வந்து டைனிங் டேபிள். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 13,000 ரூபா சார். இது 13,000. 13,000 சீட்டுனா இது வந்து 4 சீட்டர். இது வந்து 4 சேர். இந்த சேர்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த சேர் வேண்டாம், எனக்கு வேறு மாடல் வேணாலும் நிறைய மாடல் இருக்குது. அதில் நீங்கள் எதனாலும் மாடல் மாற்றி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் மரத்தில் தான் இருக்கும். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா குடோன் ஹோல்சேலில் நாங்கள் பண்ணுறோம், ஹோல்சேல் பண்ணுறோம்பாங்க. ஆனால் எது ஹோல்சேல் எது ரீட்டெயிலுங்கிறது நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். புரியுங்களா? லோடோட நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கும், லோடோட போயிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி என்ன மழை பெய்யறனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆள் வரல. இல்லைனாக்கா நல்லா நீங்கள் நிற்க கூட முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இந்த பாருங்க, அதே மாதிரி இது கட்டில். இந்த மாதிரி கட்டிலும் நம்மள்ட்ட குவாலிட்டியான கட்டிலும் இருக்குது. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கேட்குறோன்ட்டையும் கட்டில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 கால் வரும். 1 2 3. ஓகே, எல்லாத்துக்குமே 2 கால் தான் வரும். ஆமா, இது வந்து கிங் சைஸ். இது வந்து டபுள் பிளாட்ஃபார்ம் வரும். இதுல ஒரு பிளாட்ஃபார்மும், இதுல ஒரு பிளாட்ஃபார்மும், டபுள் பிளாட்ஃபார்ம் வரும். கால் சைஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா 5 இன்ச்சு கால். இந்த பாருங்க, இந்த காலோட சைஸ்லாம் பாத்தீங்கன்னா 5 இன்ச்சு. அதெல்லாம் யாரும் போட முடியாது சார். சும்மா சவால் விடுவாங்க, நான் போட்டு கொடுத்துருவேன், இதோட கம்மியாக கொடுப்பேன், அதோட கம்மியாக கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளோட ஒரு 1000 ஒருத்தர் கம்மியாக தரணும்னாக்கா இந்த இன்ச்சஸ் இருக்குல்ல, இந்த 5 இன்ச்சஸ்ல 4 இன்ச்சஸ் போடுவாங்க, இல்லை ஒரு 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் போட்டு கொடுக்க முடியுமே தவிர, மற்றபடி நம்ம கிட்டலாம் நான் அந்த இதே சைஸ் எல்லாம் அவங்களெல்லாம் போட்டுலாம் கொடுக்க முடியாது. அதாவது எந்த கடையில் நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ, ஒரு 10,000 ரூபாய்க்கு அவர் ஒரு பொருள் கொடுக்குறாருனாக்கா அந்த பொருளை என்னால் 8,000 ரூபாய்க்கு கொடுக்கறது கண்டிப்பாக முடியும். ஓகே, சரிங்களா? அந்த மாதிரி வியாபாரம் நான் பண்ணலை. ஏன்னா அது குவாலிட்டி இல்லாமல் நம்ம கொடுத்து பேரை தான் கெடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஏன்னா நம்ம மட்டும் வாங்கினாங்கன்னா திருப்பி நம்ம மட்டும் தான் வாங்கணும். அந்த குவாலிட்டி, ஆமாம், குவாலிட்டியும் நல்ல பொருள் ரேட்டு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வெளியே விசாரிக்கணும். அதாவது நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு 100 கடை பார்த்தினாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சரி, இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் கடையில் பார்த்தேன், உங்களோட இன்னொருத்தர் 5 ரூபா கடை தரான்னு சொல்கிறார், போங்க, நான் தைரியமாக தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா எத்தனையோ கடை இருக்குது. ராமாபுரம் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ராமாபுரத்தில் 100 கடை இருக்குது. கண்டிப்பாக எங்கனாலும் வாங்கிக்கலாம். நானே தானே சொல்கிறேன், என் கடைக்கு தான் நீங்கள் வரணும். சென்னையிலே ராமபுரம் தான் ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஒரு பேர். கண்டிப்பாக. ஏன்னா வந்து இங்கே நம்ம என் கடைக்கு தான் நீங்கள் வரணும், என் கடை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, நான் அந்த மாதிரி நான் விரும்பவே இல்லை. நீங்கள் வாங்க, உங்களுடைய பணம், நீங்கள் வாங்குறது வாங்காத உங்களோட விருப்பம். ஓகே. இந்த மாதிரி மோல்டர் குஷன் வாரண்டி குஷன் 5 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டியோட 4,500 கொடுக்குறேன். 4,500 கொடுக்குறேன். எங்கேயாவது நீங்கள் வாங்கி காட்டின்னு பார்ப்போம். அதெல்லாம் முடியாது சார். சும்மா போட்டுட்டு நீங்கள் வாங்கிடும், அங்கே வாங்கிடும், இங்கே கிடைக்கும் எல்லாம் வாய்க்கிலேயே பேசலாம். எதுவுமே பண்ணவே முடியாது. அதாவது நீங்கள் வந்து களத்தில் நின்று யாரும் ஜெயிக்க முடியாது இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே இது நமக்கு வந்து இது ஒரு இந்த பிஸ்னஸ் வந்து எப்படின்னாக்கா இது ஒன்று மட்டும் நமக்கு பிஸ்னஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வியாபாரம் இருக்குது. சரிங்களா? இது வந்து இது ஒரு வியாபாரம், சின்ன வியாபாரம் தான். அவ்வளோதான். எனக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ஜென்ரேட்டர் ஹைரிங், ஜென்ரேட்டர் பையிங், இது மாதிரி ஸ்கிராப், அது மாதிரி நிறைய நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சும்மா இந்த வேலை பார்க்குற பசங்களுக்கு சம்பளம் வந்தால் போதுன்ற மாதிரி தான் நம்ம வியாபாரமே. அது இல்லாமல் ஒன்ஸ் நல்லா கேட்டுங்களா, இது உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம இவ்வளோ தூரம் வியாபாரம் பண்ணுற காரணமே இது நம்ம சொந்த இடம். ஓகே, இந்த சொந்த இடம் அங்க, அதனால அந்த பிரைஸ் வந்து நம்ம அந்த ஃபர்னிச்சர்ஸ்ல வைக்க வேணாம். கண்டிப்பா, அதனால தான் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும். ஆமா, ஏன்னா இந்த நம்ம சொந்த இடம் தான். இப்போ இன்னொரு இடம் ஒன்று காட்ட போறோம் பாருங்க, அது உங்களுக்கு நம்ம சொந்த இடம் தான். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சொந்தமா இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுக்கு மக்களுக்கு கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க மக்கள் என்ன பண்றாங்க, அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க வந்தாலுமே இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேச முடியல. ஏன்னா இப்போ முதல்ல நான் உட்காந்து சீட்டில் உட்காந்து நானே பில்லு போடுவோம், நானே இருந்து பேசி கொடுப்பேன். இப்போ என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, நம்ம இருக்கிறத பார்த்தோம்னாக்கா என்கிட்ட வந்து ஒரு 5,000 ரூபா குறைங்க, 2,000 ரூபா குறைங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னாட்டி ஒன்றும் பண்ணவே முடியல. என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதனாலே என்ன பண்ணிடுது, இந்த கடையில் இருக்கிற பசங்களை வச்சு நீங்களே வியாபாரம் பண்ணிப்பான்னு சொல்லி நம்ம வெளியே வந்துடுறோம். எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ். எல்லாம் எவ்வளோ தூரம் சொன்னாலும் சரி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கஸ்டமருக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதில் மைண்டில் ஏற்றவே மாட்டேங்கிறாங்க. திருப்பி இங்கே வந்து ஏதாவது ஒரு 1,000 2,000 குறைச்சாதான் மனசுக்கு அவங்க திருப்தியாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் குறைக்க முடியாது. தயவுசெய்து இப்பவும் சொல்கிறேன், இவங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதாவது விலை குறைச்சி வாங்கலான்னு எண்ணத்தோட தயவுசெய்து நம்ம கடைக்கு வராதிங்க. நியாயமான விலையா இருக்குதா, கரெக்டான ரேட்டுக்கு இருக்குதா, கரெக்டான குவாலிட்டி இருக்குதா, அந்த நம்ம கொடுக்குற பணத்துக்கு தரமான பொருளாக இருக்கான்னு அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். யாராவது கொடுக்க சொல்லுங்களேன். கிலோ 200 ரூபாய்க்கு பீரோ தரேன் சார். ஓகே, ஸ்டார்டிங் ப்ரைஸு கிலோ 200 ரூபாய்க்கு இரும்பு பீரோ தரேன் நான். இதெல்லாம் சார், இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க முடியாதனால தான், யாராலையும் கொடுக்க முடியாதனால தான் நம்ம அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ இதுவாக பேசிட்டு இருக்குது. மேலே வாங்க, மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காட்டுறதுக்கு இங்கே வந்து அதான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, 10,000 ரூபாய்க்கு கட்லு வித் மேட்ரஸு பில்லோ எல்லாமே சேர்த்து அந்த மேட்ரஸ் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, கட்லு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கட்லு. இது வந்து காட்டு மரம். அது ஓகே, காட்டு மரம். வாரண்டி கேரண்டி எதுவும் கிடையாது. காட்டு மரம். அதாவது உங்களுக்கு வந்து 12,000 ரூபாய்க்கு கட்லு மெத்த மேட்ரஸ் எல்லாமே சேர்த்து.
10,000 ரூபாய்க்கு இந்த சீமை கருவில மரத்தில் நிறைய பேர் போடுறாங்க, சென்டர்ல பிளேவுட் போட்டு. இதுல வந்து அப்படி கிடையாது, இதுல வந்து ஃபுல்லா வுட் தான், ஃபுல்லாக மரத்தில் இருக்கும். இந்த செல்ல இருக்கிறது, இந்த பூச்சி கூட்டுறது, இந்த கிராக் வர்றது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஓகே சரிங்களா? நான் வாங்கி போட்டால் ஆமா போட்டுனா அது அப்படியே கிடக்கும். ஓகே இது என்னன்னாக்கா நான் வாரண்டி கொடுக்க முடியாத காரணம் என்னன்னாக்கா எனக்கு இதுல வெறும் 500 ரூபா கிடைக்கும். ஓகே இந்த 500 ரூபாய்க்கு ஏதோ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட நான் வாரண்டி கொடுத்தனா அதில் மாட்டிக்குவேன். அதாவது நீங்க தான் வாரண்டி கொடுத்தீங்க, அதனால தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. அதனால அது வந்து வாரண்டி கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். 12,000 ரூபாய்க்கு கட்லு மெத்த 2 பில்லோ, சரிங்களா? 12,000 ரூபா. இதை விட 500 ரூபா நீங்கள் கம்மியாக வாங்கிட்டு வச்சிங்களா, உங்களுக்கு கட்லு மெத்த எல்லாமே உங்கள் வீட்டில் ஒன்றா டெலிவரி பண்ணுறதோட என்னோட செலவு. ஓகே இது இதுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் அதுதான். 4 கட்டில் வச்சுட்டு நாங்கள் ஹோல்சேலில் பண்ணுறோம்னு சொன்னாக்கா பெருமை பண்ணிட்டேனாக்கா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. வியாபாரம்னாக்கா என்ன, ஹோல்சேல்னாக்கா நியாயமாக கஸ்டமருக்கு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதான் ஹோல்சேல் வியாபாரம். நான் வந்து டிஸ்பிளே போடுறதுக்கு ஒரு இடம், அந்த சின்ன இடம் அது மட்டும் தான் இருக்குது, அங்கே ஒன்று சின்ன இடம் தான் இருக்குது. நம்மள்ட்ட ஃபுல்லாக மேலே ஸ்டாக் குடோன், எல்லாமே ஸ்டாக் குடோன் மேலே தான் இருக்கும். ஓகே சரிங்களா? இதில் வந்து இந்த கார்னர் சோஃபா கேட்டினா கார்னர் சோஃபா இருக்குது. கார்னர் சோஃபாலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 25 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே 5 சீட்டர்லாம் தேக்கு மரம், அதெல்லாம் தேக்கு மரத்தில் உங்களுக்கு 5 சீட்டர் எடுத்தீங்கன்னாக்கா அதுவும் 25 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. எனக்கு பணம் தான் வேணும், எனக்கு பணம் தான் கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு குவாலிட்டி தேவை அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியும் பொருள் இருக்குது. ஓகே என்ன நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், எனக்கு வாரண்டியோட வேணும் ஆரம்பிச்சுனாக்கா அதுக்கு தகுந்த பொருள் இருக்குது. சரிங்களா? ஊஞ்சல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா. ஆமாம், ஜூலா 2,500 ரூபா. இந்த பாருங்க நான் சொன்னோம்ல, மரத்தில் வந்து உங்களுக்கு டைனிங் டேபிளோட சேர் கலெக்ஷன்ஸ் இதுதான். ஓகே இதில் நீங்கள் எந்த சேர் எந்த மாடல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வுட்டில் வேணாலும், இந்த மாதிரி வுட்டில் எனக்கு வேணாலும் இந்த மாதிரி ஃபுல் வுட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். எதை நீங்கள் எடுத்தாலும் அந்த 13,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இல்லை சார் 13,000 சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும் என்ன டைம் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்டில் காமிச்சு அதை காமிக்கணும்னா அதுதான் ஃபிக்ஸட் நினச்சிக்கிறாங்க. அதான் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னாக்கா அப்போ நீங்கள் என்ன ஏமாத்துறீங்களா, அங்கேயாவது என்ன வர வச்சு நீங்கள் என்ன அப்படி உங்களை ஏமாற்றி நான் பணம் சம்பாதி எனக்கு அவசியமே கிடையாது. ஓகே சரிங்களா? ஏதாவது தவறு நடந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அது வந்து எனக்கு அந்த குழப்பம் கிடையாது. நீங்கள் அப்படி தான் என்கிட்ட நீங்கள் கட்டாயமாக வாங்கிட்டு போகணும், கட்டாயமும் கிடையாது. ஓகே உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து பாருங்கள், பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரேட்டுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாக்கா எடுங்க. ஓகே இல்லை அதே மாதிரி பார்கின் பண்ணுறதுக்கு உங்களோட உரிமை அது. ஆனால் பார்கின் பண்ணுற அளவுக்கு நான் உங்களை வர வச்சுட்டு என்ன சார் நீங்கள் ஒரு 1000 ரூபா குறைக்க மாட்டேன் என்கிட்ட சண்டை போடாதீங்க. நான் குறைக்க மாட்டேன், தெளிவாக சொல்லிடுறேன். 100 ரூபா குறைக்க மாட்டேன். வந்துட்டு பார்கின் பண்ணிவிட்டு 500 ரூபா குறைச்சி கூட 1000 ரூபா குறைச்சி தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி வந்து வியாபாரிகள் இதை வச்சு இன்றைக்கி வியாபாரிகள் சம்பாதிக்கிறது என்னைக்கு யூடியூப் வந்துச்சோ அன்னையிலேருந்து வியாபாரிகள் வந்து சம்பாதிக்க முடியலை. சரிங்களா? மக்கள் தான் பயனடைகிறாங்க. இல்லை பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்டம் முன்னேற்ற ஆண்டம் கிருபையில நம்ம வந்து நல்லபடியாக தான் இருக்கிறோம். அதனால இனிமேல் செய்ய வேண்டிய சேவைகள் மக்களுக்காகவே இருக்கு. எங்கே நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக இது வேற மாதிரி இருக்கு. ஆமாம், இது வந்து அது பக்கத்தில் உள்ள குடோன். அதான் குடோன் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 குடோன்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் கிலோ வந்து 200 ரூபா. கிலோ 200 ரூபா தான். ஆமாம், கிலோ 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. நீங்கள் அதுக்காக இந்த கிலோ தான் சொல்லி நான் இது வந்து கிலோ வந்து 285 ரூபா வரும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ் எப்படின்னாக்கா உள்ளே ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே இப்போ இல்லை எனக்கு வேண்டாம் உள்ள புல்லட் லாக்கில் வச்சு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம எது நீங்கள் எப்படி கேட்டாலுமே நம்ம அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். அதாவது ஸ்டார்டிங்கில் கிலோ வந்து 200 ரூபா சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதில் மாடல் தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் 200 ரூபா. ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 285 ரூபா. சரிங்களா? அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே பீரோ. இது இந்த பக்கத்தில் எல்லாத்துலேயுமே பீரோ தான் இருக்கும். பீரோ தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2,500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. 2,500 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இந்த மாதிரி இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 3 டோர் வாட்ரோப், இது எல்லாமே 3 டோர் வாட்ரோப். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7,500. அதில் 2 டோர் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 4,800 2 டோர் வாட்ரோப் இருக்குது. இது சும்மா வேஸ்ட் சார். அந்த வாட்ரோப் ஐட்டம் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஐட்டம்லாம் தண்ணிப்பட்டா ஊறும். அது நீங்கள் எல்லா வீடியோலுமே நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது தான். ஏன்னா பாவம், ஏன்னா வரவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் புதுசாக பார்க்க நல்லா ஃபேன்சியாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குன்னு பார்த்து இது வந்து கவர்ச்சி தான். ஓகே குவாலிட்டிலாம் கிடையாது, கவர்ச்சி அது குவாலிட்டிலாம் கிடையாது. மரத்தில் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா ஒர்த்து. மரத்தில் ஆமாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாக்கா ஒர்த்து கிடையாது. அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதே தான். மரத்தில் வாங்குறது நீங்கள் வாங்கிட்டு 5 இல்லை 10 வருஷம் கழிச்சு நீங்கள் என்கிட்ட கொடுத்தாலுமே நம்ம கடைப்பில் மட்டும் பத்திரமா வச்சிங்க, நான் பாதி விலைக்கு எடுத்துக்குவேன் மரத்தை பொறுத்த வரைக்கும். சரியா? மற்ற எந்த ஐட்டம் எடுத்து ஆனால் உங்கள் கடையிலே விற்கிற ஐட்டத்தை வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்கிறீங்க, இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கும், கடையில் வாங்கினா தான் ஒருத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஏன்னாக்கா அது வந்து நம்ம ஏன்னா அவங்களும் உழைச்சி எவ்வளோ பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணம் வாங்கிட்டு வந்துட்டு சம்பாரிச்சிட்டு அப்படிங்கும்போது நம்ம அது தகுந்த மாதிரி தான் நம்மளும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில பேருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. 1000 ரூபா வருமானம் வரும்னு வச்சிங்கன்னா 30,000 ரூபா இருந்தால் தான் அவங்க ஒரு மாதம் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஏன்னா நம்மள்ட்ட வாங்கும்போது சாதாரண ஒரு சோஃபா செட் எடுத்தாலே 15,000 ரூபா வந்துடும். 10 நாள் 15 நாள் உழைப்பை தான் கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்து காசு வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளால என்ன பண்ண முடியுமோ
அதை கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ கொடுக்குறது. அதாவது இது வந்து எந்த கடையில் உண்மை இருக்குது, எதில் பொய் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ இந்த மாதிரி பீரோலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ப்ரைஸ் கிலோ 200 தான். கிலோ 200. ஆமாம், இதில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 200 நல்லா கலராக இருக்குண்ணே. ஆமாம், இதில் வந்து பவுடர் கோட்டிங் மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட ஜாஸ்தி வரும். மற்றபடி இந்த கையில் அடிக்கிற பீரோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா 40 கிலோ 35 கிலோ பீரோ வச்சுட்டு தான் 100 கிலோ 80 கிலோ வரும்னு சொல்லி போய் வியாபாரம் பண்ணுவாங்க. 35 எல்லாத்துலேயுமே வெயிட் போட்டிருப்பான். எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வெயிட் எழுதி எல்லாத்துலேயுமே டோட்டலில் பாருங்கள். இதில் போட்டிருக்கா 80 700, அதே மாதிரி இதில் பாருங்கள் 80 100, அதே மாதிரி இதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே 45 500. ஓகே, அந்த மாதிரி கிலோ அந்த மாதிரி எல்லாமே கிலோ கணக்கு எழுதிருப்பாங்க. 45. அதாவது நாங்கள் நீங்கள் எழுதுனதை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டாம். நீங்கள் எழுதுனதையும் மறுபடியும் நாங்கள் எடை போட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம். உங்கள் கண் முன்னாடி எடை போட்டு கொடுப்போம். நீங்கள் இடையே பார்த்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் நீங்கள் எந்த ஒரு பீஸ் எடுத்தாலுமே கிலோ 200 பவுடர் கோட்டிங்க தவிர. ஓகே, சரிங்களா? பவுடர் கோட்டிங்காக இருந்தானாக்கா ஒரு 20 ரூபா ஜாஸ்தி ஆகும். ஓகே, இல்லைனாக்கா மற்ற எல்லாமே கையில் அடிக்கிற பெயிண்டிங் எல்லாமே 10 200 தான் கிலோ. நீங்கள் 45 கிலோ பீரெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 9000 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். நம்ம 45 கிலோ பீர் தான் ஸ்டார்டிங் போடுறோம். ஏன்னா நிறைய பேர் 35 கிலோ பீர் போடுறாங்க. நம்ம அதை போடுறது இல்லை. ஏன்னா அது போடும்போது வண்டியில் வரும்போது ஏற்றும்போது இறக்கும்போது டேமேஜ் ஆகிடும். அதனால நம்ம போடுறது இல்லை. கொடுத்தா நல்லா எல்லாமே பெஸ்ட்டாக. ஆமாம், இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா கல்யாண வீட்டுலாம் நிறைய சீர்வரிசை எல்லாம் கொடுக்குறவங்களாம் இதான் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சீர்வரிசை கொடுக்குறன்ற பேரில் 10 பொருள் வந்து 50,000 கொடுக்குறேன், 100 பொருள் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. இது எல்லாமே வந்து நேராக போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது உண்மைத்தன்மை என்னன்றது தெரியும். சரிங்களா? யாருமே வந்து உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரலை. அதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு செய்து நீங்கள் வாங்குற பொருட்களையும் நீங்கள் கொடுக்குற பணத்தையும் கரெக்டான இடத்துக்கு கொண்டு கொடுக்குறோம்ன்றதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தெரியாமல் போயிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு இவங்க தான் கம்மியாக கொடுப்பாங்க, அவங்க தான் கம்மியாக நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய அறியாமை தான் அது. சரிங்களா? தயவு செய்து நீங்கள் வாங்குறத உங்களுடைய அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது எந்த கடையில் கம்மியாக இருக்கும், எந்த கடையில் பொருள் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீ நேராக வந்து பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தயவு செய்து வரும்போது நம்ம கிட்ட பார்கிங் பண்ணுற எண்ணத்தோட மட்டும் வராதிங்க. ஓகே, ஃபிக்ஸட் ப்ரைஸ். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்பர் 1 தேக்கு மரம். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மரம் இல்லைனாக்கா ரிட்டர்ன் எடுக்கிறது இந்த மாதிரி சமாச்சாரம் உங்கள்கிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா. 1 இயரில் மரம் வந்து தேக்கு மரம் இல்லைன்னு நீங்கள் நிரூபிச்சினாக்கா அந்த தேக்கு மரம் உங்களுக்கு மரம் அந்த சோபாவே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சூப்பர். அந்த மாதிரி ஐட்டம் இதில் இருக்குது எல்லாமே. இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல ஐட்டம் இது எல்லாமே. ஓகே, உங்களுக்கு மேட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேட்ரஸ் நம்மளுக்கு வேற வச்சு இன்னொன்று இருக்குது. நம்ம அங்கே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ இன்னும் ரொம்ப லென்த் ஆகிடும். ஓகே, பார்க்க மாட்டீங்க. அதனால இது மேட்ரஸ். இந்த மேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இதில் இருக்க மேட்ரஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு இந்த 12,000 ரூபா கட்டில் கொடுக்கக்கூடிய மேட்ரஸ் இதுதான். இந்த மேட்ரஸ் அந்த 12,000 கொடுக்கக்கூடிய மேட்ரஸ். ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபோம் தான். நல்லா சீட்டு அது இதுலாம் சும்மா சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, இதை நீங்கள் வந்து பிளேட் வச்சு கிழிச்சிட்டு உள்ளே இருக்கிறத வந்து ஃபோமா இல்லை இபி சீட் இருக்கா எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, நீங்கள் காசை கொடுத்துட்டு கிழிச்சிக்கிங்க. ஓகே, சரிங்களா? ஏன்னா கிழிச்சிட்டு காசு கொடுக்க. ஆமாம், கிழிச்சிட்டு. ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க உள்ளே இருக்கிறது அந்த இப்படி மடக்கலாம் அப்படி மடக்கலாம் வியாபாரத்துக்காக எல்லாம் ஒரு சில பொய்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு. நம்ம கட்டில் கொடுக்கக்கூடிய மேட்ரஸ் உங்களுக்கு எந்த மேட்ரஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வருது, இந்த உடல் வந்து எனக்கு அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபீல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுப்போம். அந்த 10 நாளில் அந்த மேட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு வேறு மேட்ரஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இவங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் எந்தெந்த வீடியோ எப்படி அப்படின்றது தெரியாதனால கஸ்டமருக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸில் இதெல்லாம் சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்கும்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் பார்த்து ஏமாந்துடுறாங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையாக பண்ணிட்டுனாக்கா தயவுசெய்து நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பஜாஜ் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. நம்மள்ட்ட அந்த பஜாஜ் கார்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஃபினான்ஸ் இருக்குது. ஆமாம், ஃபினான்ஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது. அந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. எல்லா கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, சரிங்களா? எல்லாமே உண்டு. உங்களுக்காக என்னென்ன நாட்டி பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணித்தரேன். ஆனால் என்ன மட்டும் நீங்கள் தயவுசெய்து சோதிக்காதீங்க. அந்த பாக்கெட் பண்ணால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது. அதுக்கு அவங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலாக ராமபுரத்தில் எல்லா கடையும் சுற்றிட்டு லாஸ்ட்டில் உங்கள் கடைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நானே அட்ரஸ் தரேன். உங்களுக்கு வேறு எந்த கடை தேவைப்படுதா, எந்த ஒரு கடை வேணாலும் என்கிட்ட கேளுங்க. அட்ரஸ் நான் தரேன், வழியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு லொக்கேஷன் நான் தரேன். எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். சரிங்களா? ஆனால் என்கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் என்னை வந்து சோதிக்காமல் தயவுசெய்து. ஏன்னா எல்லாருமே எனக்கு வேணும், யாரும் வேணும் நான் வந்து அவாய்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஓகே, அதனால் என்னடா இவன் வந்து இவ்வளோ கட்டன் ரேட்டாக பேசுன்னு தவற நினைக்காதீங்க. என்னாடி கொடுக்க முடியாத சூழ்நிலை. இதை விட 500 ரூபா கம்மியாக நீங்கள் வாங்கிட்டு வந்து காட்டினா பொருளை சும்மா தரேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் என்னோட உண்மை எப்படி இருக்குன்ற உங்களுக்கு தெரியும்னாக்கா நீங்கள் அடுத்த கடையில் போய் செக் பண்ண தெரியும். கண்டிப்பாக டேரெக்டாக நீங்கள் கடைக்கு வரும்போது நான் சொல்கிறதும் பொய் தான் போல் உங்களுக்கு மனசில் படும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சும்மா ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்லி நினைக்காதீங்க.
ஓகே ப்ரோ, அண்ணன் வந்து வீடியோவில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரேட் கீட் எல்லாமே ஆஃபர்ஸ் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்ல. நீங்கள் வந்து பொருள் நம்ம கடையில் ஜஸ்ட் வாங்கவே வேணாம், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விசிட் பண்ணால் மட்டுமே போதும். விசிட் பண்ணுங்கள். நம்ம கடை மட்டும் இல்லாமல் ராமாபுரத்தில் எத்தனையோ கடை இருக்குது, ஃபர்னிச்சர் கடை, ஹோட்டல் எக்யூப்மெண்ட் கடை, நம்ம இதுவுமே ஹோட்டல் எக்யூப்மெண்ட் கடையெல்லாம் இருக்குது. எல்லா கடையிலையுமே போய் ரேட்டை ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு நம்ம கடையில் லாஸ்ட் வந்து பொருள் வாங்க வேணாம், ரேட்டை மட்டும் கேளுங்க. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பொருள் வாங்கிட்டு போயிருவீங்க. கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து டெலிவரியிலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். கார்பெண்டர் நேராக டேரெக்டாக வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலுமே நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்கிறேன். நம்ம ராமாபுரம் அரசமரம் ஜங்ஷனுக்கு வந்துட்டு ஐடெக்ஸ் நேராக வந்தீங்கன்னா ஐடெக்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரைட்டு உள்ளே வந்தீங்கன்னா 2வது ரைட்டு நம்ம கடை. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு பெரிய ஷோரூம் இருக்கும். ரைட்டில் உள்ள வந்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை இல்லை, ஃபர்னிச்சர் குடோன். இது மெயின் கடை வந்து சின்ன கடை தான். இது எப்படி சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி மெயின் ரோட்லேயே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இங்கே வரணுன்னா டேரெக்டாக வரலாம், இல்லைனா அங்கே போனீங்கன்னா கூட அங்கே ஆள் இருப்பாங்க, அவங்களே கூப்பிட்டு வந்து உங்களை இங்கே பைக்கில் ட்ராப் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய கலெக்ஷன் இங்கே வரலாம். நிச்சயமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம கடையை தேடி வருவாங்க. அப்படி தேடி வந்தால் பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். வியாபாரம் வந்து பண்ணுறமோ இல்லையோ, கஸ்டமரோட மெயின் சப்போர்ட்டு ஃபுல்லாமே நம்மளுக்கு கஸ்டமருக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருப்பேன், ராமபுரத்தில் எல்லா கடையுமே வந்து போயிடுங்க, லாஸ்ட்டில் என் கடைக்கு வந்தால் போதும் சொல்லுவார். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமபுரத்துலேயே நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 5 சீட்டர் சோஃபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11,500 கொடுத்துட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம வீடியோலே 12,500 வித்துட்டு இருந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11,500 கொடுத்துட்ருக்காங்க. கட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸில் சென்னையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் கட்டில் மட்டும் கொடுக்கல கைஸ், கட்டிலோடு சேர்த்து பெட்டுமே கொடுக்குறாங்க. என்னடா கட்டில் மட்டும் கொடுத்துட்டு பெட்டை கொடுக்காம இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அண்ட் கட்டிலோட பெட்டோட சேர்த்து இவ்வளோ ப்ரைஸ்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. கேஎஸ்என் கூட இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா விதமான ஃபினான்சிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து இஎம்ஐயில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபர்னிச்சர்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அதுவும் இஎம்ஐயில் போட்டு நான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 சீட்டர் 3 சீட்டர் சோஃபா வாங்குறீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே பாதி ரேட்டில் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாடல் புதுசாக வந்திருக்கோ நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு ஸோ நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோஃபா மட்டும் கிடையாது கைஸ், கட் ஐட்டம் நீங்கள் வுட் ஐட்டம் நீங்கள் என்ன எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு இங்கே கொடுத்தா பாதி ரேட்டில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவள் தான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வேறு லெவலான வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கேஎஸ்என் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பாய் கைஸ்.